ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள், கிரக நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சிவன்மலை உத்தரவுனால அடுத்த சில நாட்கள் பயங்கரமான மாற்றங்களானது ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய அந்த பயங்கரமான மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ தமிழ் மாதத்தில் 10வது மாதமான தை மாதமானது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. அதாவது தை மாதம் பிறந்து நடந்துட்டு இருக்குங்க. தை மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய சிறப்பான தினங்கள் வரும். அதில் நிறைய சிறப்புகளுக்கு ஏற்ப நமக்கு கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் சொல்லலாம். அதில் சிவன்மலையும் ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. நம்மள நிறைய பேருக்கு சிவன்மலை பற்றி தெரியாமல் இருக்கு. சிவன்மலைங்கிறது சாதாரண ஒரு மலை கிடையாது, ரொம்பவே முக்கியமான ஒரு மலை என்று சொல்லலாம். சிவன்மலையை பற்றி சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களா, இந்த உத்தரவு பெட்டியில் சில பொருட்களானது வைக்கப்படும். அப்படி வைக்கப்படக்கூடிய அந்த பொருட்களானது அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நமக்கு நன்மையான தாக்கமாகவும் இருக்கலாம், தீமையான தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பொருளால் அப்போதைக்கு தாக்கம் ஏற்படும். அதனாலேயே இந்த உத்தரப்பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து தான் விவசாயிகளே முக்கிய முடிவுகள் செய்வாங்க விவசாயத்தில். அதனால் உத்தரவு பெட்டிங்கிறது சாதாரண பெட்டி கிடையாது, அது தெய்வீக பெட்டி என்று சொல்லலாம். அந்த உத்தரவு பெட்டி யார் அந்த பொருள் உத்தரவு கொடுப்பாருன்னா முருகன் தான் கொடுப்பாரு. ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க இந்த உத்தரவு பெட்டியை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது. ஸோ சிவன்மலை உத்தரவுக்கு இணையாக ஜனவரி 25லேருந்து கிரக மாற்றங்கள், கிரகநிலைகளால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் வக்ரத்தோடு சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் சனி இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி நிறைய இருக்குது. அது நான் ஆங்கில தேதிப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து சூரியன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறிட்டார். அப்புறம் ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறிட்டார். அப்புறம் ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் வக்ரத்தோடு ஆரம்பிக்க போயிட்டார். அப்புறம் ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறிட்டார். இந்த 3 கிரக பயிற்சிகளோடு அடுத்த 2 கிரக பயிற்சிகள் வர இருக்கு. ஜனவரி 28ஆம் தேதி கலஸ்தரஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. அப்புறம் பிப்ரவரி 5ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. இந்த 2 கிரக மாற்றங்கள் இருக்கு. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் சிவன்மலை உத்தரவுக்கு இணையாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன் என்னங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பலன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த சூழ்நிலையினால் வீண் செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி எல்லா வேலைகளும் டக்குன்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்க்கணும். இதை ரெண்டையுமே பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. வருமானமானது கூடும், மன திருப்தி உண்டாகும். ஸோ வருமானம் கூடி மன திருப்தி உண்டாகிறதே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. அதனால் இந்த சூழ்நிலையை நல்லா உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா
தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்கள்லாம் நீங்கும். வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகும். அந்த திடீர் முதலீடு செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இல்லைனா உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அப்புறம் மேலிடத்துல கனிவாக நீங்கள் எல்லாத்தையுமே அனுசரிக்கணும். இல்லைனா அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. ஏதாவது உதவிகள் வேணும்னா உறவினர்கள் கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே அனுசரித்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைனா பெரிய பிரச்சனை ஏற்படும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியது இருக்கும். மகிழ்ச்சியானது உண்டாகும். ஸோ மகிழ்ச்சி இருக்கும்போது அந்த மகிழ்ச்சிக்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லது. பெண்களுக்கு கூட அடுத்தவர்கள் பிரச்சனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. தேவையற்ற செலவு ஏற்படும். எதிலும் கவனமாக யோசித்து செயல்படுவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் முயற்சிகள் உங்கள் துறையில் செய்வதற்கு சாதகமான பலன் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் யோசித்து செய்வது நல்ல பலனை தரும். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். பணவரவு கூட உங்களுக்கு திருப்தியாக அமையும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து உங்களுடைய கலைத்துறையில் வெற்றிங்கிறத நீங்கள் ஈஸியாக காண்பீங்க. இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிற உங்கள் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் கோபம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமையானது அதிகரிக்கும். அந்த பேச்சு திறமை அதிகரிக்கிறதுக்கேற்ப உங்கள் அரசியல் துறையில் செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கான வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய உதவியோடு பாடங்களை படிக்கணும். பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிக்கணும். அப்போ தான் நீங்கள் படிக்கிறது நல்லதாக உங்களுக்கு அமையும். மனதில் இன்ட்ரெஸ்டோடு இருங்க. உற்சாகத்தோடு படிங்க. ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற கடுப்போடு படிக்காமல் உங்களுடைய நலனுக்காக உற்சாகத்தோடு படிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு உடற்சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானமானது தாமதப்படும். திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பார்த்த தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலுவலக தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படும். எதிலும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சாதாரணமாக எல்லாத்தையும் கடந்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும். இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். இது பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆயில்யமில் பிறந்தவங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது. கடும் முயற்சிகள் பலனை தரும். செலவு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் சேருவாங்க. அதனால் மகிழ்ச்சியானது உண்டாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Thank you.